வணக்கம். Rio Stock Market Academy. This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு வீக்கெண்டு. ஆமாங்க, மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வீக்கெண்டு. ஏன்னா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால மார்க்கெட் லீவ் இல்லைங்களா. அதனால இன்னைக்கு மார்க்கெட் வீக்கெண்டு தான். இந்த வாரத்தில் 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் மாதிரி இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதா நிஃப்டி. போன வாரம் பார்த்தீங்கன்னா -250 பாயிண்ட்லேருந்து நல்லா ரெக்கவர் கொடுத்து ப்ளஸ் கொண்டாந்து வச்சான். ஸோ ஆப்ஷனுக்கெல்லாம் வந்து நல்லா கொடுத்துருப்பான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் டிகே பண்ணி நோ காலுக்கும் புட்டுக்கும் எந்த பக்கமும் கொடுக்காம அப்படியே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து மந்த்து ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு அவன் ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணிட்டான். சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் கீழே மேலே போகிற மாதிரி போனான். பட் காலுக்கும் பெரிய சைடு மார்க்கெட் ஒன் சைடாக போயிருந்தால் தானே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும். அப்படியே டைம் டிகே பண்ணி அரைச்சிட்டான். சரிங்களா. சரி, ஓகே. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 24,631. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 160 பாயிண்ட் ப்ளஸ் 55,341. சென்செக்ஸ் 58 பாயிண்ட் ப்ளஸ். சரிங்களா. நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டியை ப்ளஸில் வச்சுருந்தேன், பேங்க் நிஃப்டியே கீழே வச்சுருந்தான். இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் பெரிய மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி இல்லை. சரிங்களா. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் ஏறினதுக்கு நிஃப்டி, HDFC ஏறினதுக்கு நிஃப்டி எல்லாம் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கணும். பட் பெருசாக ஏறலைங்க. சரிங்களா. பட் அதுக்கு பதிலாக TCS வந்து இறக்கி வச்சுருக்கிறேன். அதை பார்க்கல. அப்போது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21 ரூபா ப்ளஸ் 1447 ரூபாங்க. HDFC பேங்க்கு 10 ரூபா 80 காசு ப்ளஸ் 1991. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 6 ரூபா ப்ளஸ். ICICI பேங்க் 6 ரூபா 50 காசு ப்ளஸ். TCS 13 ரூபா 90 பைசா, நியரஸ்ட் 14 ரூபா ப்ளஸ். ஸோ HDFC பேங்க்கு, ICICI பேங்க் ஏறினதுக்கு மார்க்கெட் பெருசாக ஏறி இருக்கு போகணும். அந்த அளவுக்கு TCS வந்து இறக்கி வச்சுட்டாங்க. ஸோ நிஃப்டியும் பேலன்ஸ் பண்ணி பேங்க் நிஃப்டியும் இண்டெக்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா. சரி, ஓகே. இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்திங்கன்னா விப்ரோ 5 ரூபா இன்றைக்கி ப்ளஸ், 5 ரூபா ப்ளஸ்ஸுங்க. 2.15% ப்ளஸ் ஆகியிருக்கான். 242 அவர் சப்போர்ட் லெவலிருந்து 248 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இன்றைக்கி அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகியிருக்கான். சரிங்களா. எத்தனை நாள் எடுத்திங்கன்னா 318. அது வந்து 6 ரூபா ப்ளஸ் 2% நியரஸ்ட். HDFC லைஃப் இன்றைக்கி 12 ரூபா ப்ளஸ் ஆகியிருக்கான். ஆமாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஐசி ஃபிடென்ஷியல் லைஃபு, HDFC லைஃபு, SBI லைஃப்லாம் வந்து அப்படியே லைட்டாக பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சான். அதில் பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் வந்து 12 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கான். இன்ஃபோசிஸ் சேம் 21 ரூபா ப்ளஸ் 1.5% ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கு. ஏசியன் பெயிண்ட் 28 ரூபா. ஆமாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 2528, 1.15% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். இன்றைக்கி டாப் லாஸர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா டாடா ஸ்டீல், அப்புறம் செயில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் லாஸரில் வந்தான். இப்போ இதில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டாப் லாஸெல்லாம் செயில், டாடா ஸ்டீல் தாங்க 5% நியரஸ்ட், 3% இறங்கியிருக்கிறான். 155, 30. அப்புறம் இங்கே இருந்தாலும் போனாங்க 155, 140 இருந்தால் நான் போயிட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா லோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. அதானி வந்து இன்றைக்கி 20 ரூபா மறுபடியும் அகைன் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போனோம், திருப்பி டவுன் ஆகிட்டு இருக்கான். டெக் மஹேந்திரா ஐடியில் வந்தீங்கன்னா டெக் மஹேந்திரா இன்றைக்கி -20 ரூபா மைனஸ் 1486. அதுவும் நியரஸ்ட் 1.30% மைனஸ் தாங்க. ஹீரோ மோட்டார் இன்றைக்கி, நேற்று பார்த்தீங்கன்னா அவனை ஹீரோ மோட்டார் ஏற்றி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி 60 ரூபா இறக்கி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. BEL அதாவது பாரத் எலக்ட்ரிக்கல், அது கூட இன்றைக்கி 4 ரூபா இறங்கி தான் இருக்குங்க. சரி, ஆல் ஓவர் ட்ரெண்டு அப்படின்னு எடுத்திங்கனாக்கா இன்றைக்கி முத்தூட்டு தாங்க கேப். காலையிலே 10%, ஒரே கேண்டில், ஒரே நிமிஷத்தில் 10%. சரிங்களா. அவ்வளோ கேப் அப்பு போட்டு அப்படியே அங்கேயே நின்ட்டான். அதுக்கப்புறம் கோரமண்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4% ப்ளஸ். அவன் நேற்று மைனஸ் போட்டோன்னா இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளஸில் இருக்குது. மணப்புரம் முத்தூட் போனதுனால மணப்புரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4% ப்ளஸில் போட்டிருக்கான். டாடா கம்யூனிகேஷன், பல்ராம் சின்னி, அசோக் லைலாண்டு, நவீன் ஃப்ளோரா, லால்பட் லேப், டிக்சன், சிஞ்சின், கோஃபோஜ், ஆமாங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான்.
மெட்டலில் பார்த்தீங்கன்னா NMDC இன்னைக்கு 4.5% மைனஸ். அது வந்து இன்னைக்கு அவன் டிவிடெண்ட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவனை வந்து இறக்கி வச்சிருக்காங்க. பேட்டா இந்தியாவும் 4.5% மைனஸ். ஹிண்டு பெட்ரோ 4% மைனஸ். ஹிண்டு பெட்ரோ இன்னைக்கு மைனஸ் பண்ணியிருக்கான். டாடா ஸ்டீல் MCX பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% மைனஸ். VEDL, கான்கார், IOC, அதானி போர்ட், M&M ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைனஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான், 1.5%க்கு மேலே. சரி, ப்ரீவியஸ் டே BOS அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யார் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா நவீன் ஃப்ளோரா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கான். டிக்சன், ஏசியன் பெயிண்ட், கேன்ஃபின் ஹோம், எம்பசஸ், ஈச்சர் மோட்டார், எஸ்கார்ட்ஸ், கிளென்மார்க், கிராசிம், HAL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BOS கட் ஆகி ட்ரேட் ஆகிருக்கான். இதில் நேற்றுல வந்த BOSல பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டு, மணப்புரம், அப்புறம் ஈச்சர் மோட்டார், டிக்சன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து BOS கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டு கண்டினியூவாக தான் ட்ரேட் ஆகிருக்கான். இதில் அப்நார்மலாக போனது பார்த்தீங்கன்னா மணப்புரம். ஏன்னா அவன் வந்து நேற்று நல்ல ரிசல்ட், சரியான ரிசல்ட் கொடுத்துருக்கான். நியரஸ்ட் 60% ப்ராஃபிட் அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கான். சரிங்களா. ப்ரீவியஸ் டே BOS லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ABB, அஸ்ட்ரால், ஜியோ ஃபினான்ஸ், M&M ஃபினான்ஸ், IGL, இண்டஸ் டவர், ஜூப்ளியன் ஃபுட்டு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. நேற்று பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் வந்திருந்தான். இன்றைக்கி அதனுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் ஆனதை பார்க்கலாம். அதை முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 247 ரூபா இன்றைக்கி அப்பு டீக் அப்பா. டிக்சன் 239 ரூபா, கோரமண்டல் 95 ரூபா, நவீன் ஃப்ளோரா 80 ரூபா, JK சிமெண்ட் 61 ரூபா, டாடா கம்யூனிகேஷன் 55 ரூபா ப்ளஸ், லால்பட் லேப் 52 ரூபா, ஈச்சர் மோட்டார் 50 ரூபா நியரஸ்ட், பெர்சிஸ்டன்ஸ் 41 ரூபா, இண்டிகோ இன்னைக்கு 33 ரூபா ப்ளஸ் ஆகி ட்ரேட் ஆகிருக்கான். சரிங்களா. அதே மாதிரி அதிகமாக இறங்கி ட்ரேட் ஆன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா MCX 190 ரூபா மைனஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் 84 ரூபா, PII இண்டஸ்ட்ரீஸ் 82 ரூபா. இந்த PI இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேற்றும் கூட ஒரு 60 ரூபா நியரஸ்ட் இறங்கிறதா, இன்னைக்கு அதே மாதிரி அவன் இறங்கி தான் ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. போட்ஸ் 75 ரூபா மைனஸ், பிரிட்டானியா 73 ரூபா மைனஸ், ஹீரோ மோட்டார் 60 ரூபா, ABB 57 ரூபா, பேட்டா இந்தியா 47 ரூபா, ஆல்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கண்டினியூ 3 டேஸ் நியரஸ்ட் நல்லா ஏறி இருந்தான். சரிங்களா. ஸோ அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் இறங்கிட்டு இருக்கிறான். பஜாஜ் ஆட்டோ 35 ரூபா, பஜாஜ் ஆட்டோ 2 டேஸாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MGL அது 29 ரூபா, லூப்பின் 28 ரூபா, ட்ரெண்டு 28 ரூபா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 23 ரூபா. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட் மீன் ரீட்ரேஸ்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுற வேர்டிங் இது வந்து மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு எ டெம்பரரிலி ரிவர்சல் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எ ஸ்டாக்ஸ் ப்ரைஸ், எ பிரீஃப் புல் பேக் வித்தின் எ லார்ஜர் ட்ரெண்ட். ஆமாங்க, இதை நான் இப்போ கடைசியாக இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். A retracement is when the price move against the prevailing trend but only for a short time before continuing in the original direction. Retracement அப்படின்னா என்னன்னாக்கா, சரிங்களா, டெம்பரரிலி இப்போ ஒரு 100 ரூபா இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து 110 ரூபா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான், 105, 106, 107 போயிட்டு இருக்கான், 109 வரைக்கும் வந்துட்டான். ஸோ அங்கிருந்து அவன் திருப்பி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வருவான், கீழே எவ்வளோ வருவான், ஒரு 106, 107 வரைக்கும் வருவான். சரிங்களா. திருப்பி வந்துட்டு திருப்பி அவன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ தான் ஆகும். அதைத்தான் சொல்ல வர்றாங்க. சரிங்களா. ஃபுல் பேக் வித் இன் ஏ லார்ஜ் ட்ரெண்ட். இந்த பிரீஃபாக தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 100 ரூபா இருக்கிற ஸ்டாக் வந்து 110 ரூபா அந்த ஹை போயிடுச்சுன்னா திருப்பி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வருவான். சரிங்களா. கீழே ஒரு 105, 106 வரைக்கும் வந்துட்டு அகேன்ஸ்ட் அவன் 110 பிரேக் பண்ணி மேலே போவான். ஸோ அதுதான் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கு பிறகு ரீட்ரேஸ்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏ ஸ்டாக் இன் அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா கோயிங் ஃப்ரம் 100 to 150, அதுதான் 100 ரூபாயிலிருந்து 115 ரூபா போகுதுன்னா, இஃப் தென் ஃபுல் பேக்
14 full back 140 before continuing uptrend 60 சரிங்களா ஆமா 114 ரூபாய்க்கு போயிட்டு அந்த ஸ்டாக் திருப்பி 116 ரூபாய்க்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து சொல்லுவாங்க சரிங்களா the dip from 150 to 140 is retracement not a trend reversal அந்த retracementக்கு பேரு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க because the overall uptrend continue கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும் அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் அதில் அந்த ஒரு சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிற அந்த கேண்டில் வந்து ஒரு பியர் கேண்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ வந்துட்டு அந்த ஸ்டாக் அப்படியே மேலே போயிருக்கான் பட் மறுபடியும் அதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ எண்டாக எங்கே இருக்குது ட்ரெண்ட் கீழே தான் இருக்குது இதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏறுற ஸ்டாக் எடுத்திங்கன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் கண்டினியூவாக மேலே போகும் இறங்குற ஸ்டாக் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டினியூவாக இறங்கி திருப்பி அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி அது 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுங்க ஒரு 95 ரூபா வரும் திருப்பி அகைன் 99 ரூபாய்க்கு போகும் திருப்பி அகைன் 94 அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் எப்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து லார்ஜ் ட்ரெண்ட் என்னவோ அதுதான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சொல்லுவாங்க சரி ஓகே இன்னைக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஐஓசி இன்னைக்கு ரிசல்ட்டுங்க அதனுடைய growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ -0.78 ஒரு % மைனஸ்ல தான் இருக்கு சாரி 1,93,845 இருந்து 1,92,341 அவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 56% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கான் 5,817 இருந்து 9,089 நெட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா 79% 3,151 இருந்து 5,660 அசோக் லைலாண்டு ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கான் அவனுடைய growth அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9% 10,724 இருந்து 11,709 அவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு 1,633 இருந்து 1,900 நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கான் 550 இருந்து 653 IRBL இன்ஃப்ரா அவனுடைய ரெவென்யூ growth அப்படின்னா 13% 1,853 இருந்து 2,099 கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கா 602 இருந்து 683 நெட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா 4% 193 இருந்து 202 சரிங்களா இன்னோவெக்ஸ் வைண்ட் அப்படின்னு ஸ்டாக் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 29% வந்து கிராத் ப்ராஃபிட் காட்டியிருக்கான் 639 இருந்து 829 அவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 43% 94 இருந்து 135 நெட் ப்ராஃபிட் அப்படின்னாக்கா 94% நல்ல ப்ராஃபிட் தாங்க 50 இருந்து 97 நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா அமராஜா இது வந்து ஒரு பேட்டரி அப்படின்னு நினைக்கிறேங்க ரெவென்யூ 4% 3,263 இருந்து 3,401 அவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் வந்து -29% குறைஞ்சுதான் இருக்கு 315 இருந்து 221 நெட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னாக்கா -33% அதுவும் இறங்கிதாங்க இருக்கு 249 இருந்து 165 சரி ஓகே இன்னைக்கு MCXல கமாடிட்டியில வந்து என்ன ட்ரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் USD INR எடுத்தீங்கன்னா 87.58 INR வந்து இன்னைக்கு வீக் ஆகி தான் இருக்கான் கோல்டு டாலர்ல பார்த்தீங்கன்னா 3,356.62 சில்வர் 38.29 பிரெண்ட் குரூடு 62.90 குரூட் ஆயில் வந்து டாலர் வைஸ் இறங்கி தான் இருக்கான் சரி ஓகே கோல்டு MCXல என்ன ரேட் ட்ரேட் ஆகிருக்கலாம் 1,277 0.09% பிளஸ் தாங்க சில்வர் 1,14,726 0.26 இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் குரூட் ஆயில் 5,465 0.57 சரிங்களா நேச்சுரல் கேஸ் 245.60 0.53 காப்பர் எடுத்தீங்கன்னாக்கா 886 அதுவும் இறங்கி தான் ட்ரேட் ஆகிருக்கான் 0.24% ஜிங்க்கு 269.60 0.48% பிளஸ்ல தான் இருக்கான் லெட்டு 179.90 0.00
11% மைனஸில் தான் இருக்கான். ஸோ 180 இருந்தால் கொஞ்சம் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வீக்கெண்டு, நாளைக்கு வந்து உங்களுக்கு 3 நாள் லீவ் இருக்கு. எனிவே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ டு வாட்ச் ஆல். நன்றி.